ஹலோ எவ்ரிவான். இப்போ நம்ம போயமோட கொஸ்டின் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்த்துட்டு இருக்கோம். மொத்தமாக 8 கொடுத்து 5 கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு 4 போயம் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு 4 பார்த்தாலே அதில் 5 கொஸ்டின் வந்துடும், அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? மீதி இருக்க 3 கொஸ்டினை நம்ம சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 4 மட்டும் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ பூரே கெய்சே பலே பன் ஜாத்தி ஹே. பூரேனா பேட், கெய்சேனா எப்படி, பலேனா நல்லதா, பன் ஜாத்தி ஹே அப்படின்னா மாறுது. கெட்டது எப்படி நல்லதா மாறுது? ओके भले लोगों के साथ संगति करने से बुरे लोग भले हो जाती है. அதாவது பலே லோகோன் கே சாத் அப்படின்னா நல்ல மக்களோட சங்கதி கர்னேசே இருக்கிறதால பழகிறதால பூரேலோ கெட்ட மக்கள் பலே ஹோ ஜாதி ஹே நல்லதா மாறுறாங்க. ஸோ நல்ல மக்களோட இருக்கிறதால பழகிறதால கெட்ட மக்களும் நல்ல மக்கள் ஆகுறாங்க. ஓகே கிஸ்கே சங்கதி சே கீட் பதங்கி ஜல் ஜாதி ஹே. எந்த காரணத்தால எதோட இருக்கிறதால பூச்சிகளும் அந்த பூச்சிகளும் எரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜல் ஜாதி ஹே அப்படின்னா எரிக்கப்படுது, கீட் அப்படின்னா பூச்சிகள், பன்கே சரி பத்தன்கே அப்படின்னா அந்த பூச்சிகள், கிஸ்கே சங்கதி சேனா எதோட இருக்கிறதால அப்படின்னு கேட்குறாங்க. தீபக்கே சங்கதி சே கீட் பத்தங்கே ஜல் ஜாதி ஹே. அப்போ தீபக்கே சங்கதி சேனா தீபக் விளக்கோட இருக்கிறதால கீட் பத்தங்கே அதாவது பூச்சிகளும் அந்த பூச்சிகளும் ஜல் ஜாத்தே ஹே எரிக்கப்படுது. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. கமல் கியூ நஸ்ட் ஹோ ஜாத்தி ஹே. கமல் கியூ நஸ்ட் ஹோ ஜாத்தே ஹே. கமல்னா பூ, ஓகேவா? அதாவது தாமரை பூ இருக்கு இல்லையா, தாமரை பூ. ஏன் அதாவது நஸ்ட் ஹோ ஜாத்தே ஹே அப்படின்னா நஸ்ட் அப்படின்னா நாசமாகுது, அழிஞ்சு போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஏன் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாலேகே சங்கதி சே பாலேகே சங்கதி சே கமல் நஸ்ட் ஹோ ஜாத்தே ஹே. பாலே அப்படின்னு நடத்தோம்னா உரைப்பனியோடு இருக்கிறதால அந்த தாமரை பூவானது வீணாகுது, அழிஞ்சு போகுது. ஸோ பாலேகே சங்கதி சே உரைப்பனியோடு இருக்கிறதால கமல் நஸ்ட் ஹோ ஜாத்தே ஹே தாமரை பூ வீணாகி போகுது, வேஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஓகே லக்கடி கோயிலா கைசே ஹோ ஜாத்தி ஹே. ஓகே மரம் எப்படி நிலக்கரியா மாறுது? லக்கடி மரம், கொயிலானா நிலக்கரி, கைசே ஹோ ஜாத்தி ஹே எப்படியா மாறுது? மரம் எப்படி நிலக்கரியா மாறுது? ஆகுகே சாத் மில்னே, ஆகுனா என்ன அர்த்தம்? நெருப்பு. ஆகுகே சாத் மில்னே அவன் நெருப்போடு சேர்க்கும் போது, மில்னேனா சேர்க்கிறது. ஆகுகே சாத் மில்னே சே லக்கடே கோயிலா ஹோ ஜாத்தி ஹே. லக்கடி மரமானது கோயிலா நிலக்கரியா हो जाती है மாறுது. இப்போ லெசன் 2 பார்க்கலாம். லெசன் 2 பேஜ் நம்பர் 11 இருக்குது. சாரி போயம் 2 பேஜ் நம்பர் 11 இருக்குது. बूंद बादलों के गौद से निकल कर क्या सोचते हैं. பூத் அப்படின்னா துளி, பாதலோன் அப்படின்னா மேகம், கோத் அப்படின்னா மடி நடத்தும், நிகழ்கர் அப்படின்னா வந்துட்ட பிறகு, கியானா என்ன, சோச்சுதேகேனா யோசிச்சுது. அதாவது மேகத்து மடியிலேருந்து வெளிவந்த பிறகு துளி என்ன நினச்சிது? மேகத்து மடியிலேருந்து பாதலோன் கே பகாத் சே மேகத்தோட மடியிலேருந்து நிகழ்கர் வந்துட்ட பிறகு கியா சோச்சுதே ஹே என்ன யோசிச்சுது. எதை பற்றி கேட்குறாங்க? பூத் துளியை பற்றி கேட்குறாங்க. ஸோ பதலோன் கி गाद में से निकल कर बूंद यह सोचते हैं कि वह कहाँ जाने वाला है और वह अपने आप को बचा पाएगी या मिट जाएगी. அதாவது பதலோன் கே காத் மே மேகத்தோடைய மடியிலேந்து நிகழ்கர் பதலோன் சே நிகழ்கர் மேகத்தோட மடியிலேந்து நிகழ்கர் வந்துட்ட பிறகு பூத் யஹ் சோச்தே ஹே இதை தான் யோசிச்சுது. எதை அப்படின்னா தட் வஹ் கஹா ஜானே வாலா ஹே அது எங்கே போகும், கஹா எங்கே, ஜானே வாலா ஹே ஜானே வாலி ஹே எங்கே போகும், அவுர் அண்ட் வஹ் அப்பனே ஆப்கோ அது தன்னையே பச்சா பாயகி காப்பாத்திக்குமா, யா இல்லைன்னா மிட்டா ஜாயகி இல்லை மறைச்சிடுமா, செத்துருமா, தன்னை தானே காப்பாத்திக்குமா இல்லை அடிச்சிருமா, இறந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுது. ஓகே कवि बूंद के बागे का वर्णन कैसे करते हैं. கவி அதாவது பொயட்டு பூத் கே பாகே கா அதாவது அந்த துளியோடைய விதிய, பாகிய அப்படின்னா விதிய, வர்ண கைசே கஹ்தே ஹே எந்த விதத்துல சொல்றாரு, அதாவது எப்படி விவரிக்கிறாரு. பூத் अपने बागे पर बहुत चिंतित है.
பூத் அந்த துளி என்ன பண்ணுது அப்பனே பாகி அதோட விதியை பத்தி பகு சிந்தித் ஹே ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அவுர் அண்ட் சோச்சித்தி ஹே யோசிச்சுட்டே இருந்தது. கி உஸ்கா பாக்ய அச்சா ஹே யா புரா அதோடைய விதி நல்லதா இருக்குதா இல்ல கெட்டதா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பூத் अपने भाग्य पर बहुत चिंतित है और सोचती है कि उसका भाग्य अच्छा है या बुरा, वह अच्छी जगह पहुंचा पाएगी या बुरी जगह जाकर फंस जाएगी. அதாவது அச்சே ஜக அப்படின்னா நல்ல இடம், பகுஞ்ச் பாயேகினா நல்ல இடத்த போய் சென்றடையுமா, பகுஞ்ச்னா ரீச் ஆகுறது, யா இல்லனா பூரி ஜக கெட்ட இடத்த, ஜாக்கர் ஃபன்ஸ் ஜாயேகி அங்க போயிட்டு மாட்டிக்குமா, கெட்ட இடத்துக்கு போய் மாட்டிக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு. நெக்ஸ்ட், பூத் கைசே மொத்தி பன் ஜாதி ஹே. பூத் இந்த துளி இருக்கு இல்லையா, எப்படி முத்தாகுது, கைசே மொத்தி, மொத்தினா முத்து, கைசே மொத்தி பன் ஜாதி ஹே எப்படி முத்தாகுறது. பூத் அப்பனா ராஸ்தா கோஜித்தே கோஜித்தே கரி. பூத் அந்த துளி என்ன பண்ணுச்சு, அப்பனா ராஸ்தா அதோட வழியை, கோஜித்தே கோஜித்தே கரி அப்படின்னா தேடிட்டே இருந்துச்சு. अचानक हवा तेज बहने लगे और बूंद उसे बहाव में समुद्र के एक सीप के खुले मूंग में जाकर गिरी और मोती बन गई. அதாவது அச்சானக் ஹவா தேஜ் பஹனே லகே அப்படின்னா அச்சானக்னா திடீர்னு, ஹவானா காற்று, தேஜ்னா வேகமா, பஹனே லகே அப்படின்னா வீச தொடங்குச்சு, காத்து வேகமா வீச தொடங்குச்சு. அவுர் அண்ட் போத் உஸ் பஹாமே அதாவது அந்த ஓட்டத்துல, அந்த காற்றோட்டம் சொல்றாங்களே அந்த காற்றோட்டத்துல, சமுத்திரக்கு ஏக் சீப்கி குலே சமுத்திரம்னா கடல், கடலுடைய ஒரு அலை வந்து திறந்துடு. ஓகே, அது கடலோட வாய் வந்து திறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, மூணுமே அது உள்ளார போயிட்டு ஜாக்கர் போய்கிட்டு கிரி விழுந்துட்டு அவர் மொத்தி பன்கை அது முத்தா மாறிடுச்சு. ஸோ கடலோட ஒரு வாய் திறந்துச்சு, அதுல விழுந்துட்டு அந்த முத்து அதுக்குள்ள போய் விழுந்துட்டு அது அந்த துளி அதுக்குள்ள போய் விழுந்துட்டு அது வந்து முத்தா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஏக் பூந்து கவிதா கா உதேஷே கியா ஹே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த கவிதா இந்த கவிதையோட நோக்கம் என்ன, உதேஷி அப்படின்னா நோக்கம்னு அர்த்தம். ஓகே, பார்க்கலாமா. மனுஷுக்கோ ஆஷாவதி ஹோனா சாஹியே, மனுஷியக்கோ ஆஷாவதி ஹோனா சாஹியே அதாவது வந்து மனுஷங்க வந்து நம்பிக்கையோட இருக்கணும், ஆஷாவதினா நம்பிக்கை, ஹோனா சாஹியனா இருக்கணும். யஹி இஸ் கவிதா கா உதேஷி ஹே இதுதான் இந்த கவிதையுடைய நோக்கம். போயம் 3 பேஜ் நம்பர் 14ல இருக்கு கொஸ்டின் ஆன்சர். தாரே ஆகாஷ்மே கைசே லட்டக் ரஹே ஹே. தாரே அப்படின்னா ஸ்டார்ஸ், ஆகாஷ்மே அப்படின்னா வானத்துல, கைசேனா எப்படி, லட்டக் அப்படின்னா தொங்குது, ரஹேனா இருக்குது, தொங்கிட்டு இருக்கு, இட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, நட்சத்திரங்கள் வானத்துல எப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாரே ஆகாஷ்மே பினா கிசி ரஷ்ஷிக்கு லட்டக் ரஹே ஹே. தாரே நட்சத்திரங்கள் ஆகாஷ்மே வானத்துல, பினா கிஷி ரஷி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரசி அப்படின்னா கயிறு இல்லாம, பினா ரசி அப்படின்னா கயிறு இல்லாம, பினா கிசி ரசினா அர்த்தம் எந்த கயிறும் இல்லாம, லட்டக் ரஹே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா. வன்சி விருக்ஷ் கைசே பஜா ரஹே ஹே. வன்சி விருக்ஷ்னா என்ன அர்த்தம்னா குடும்ப மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அது பரம்பரை மரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பரம்பரை மரங்கள் வந்து எப்படி விளையாடிட்டு இருக்கு, கைசே பஜா ரஹே ஹே எப்படி விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வன்சி விருக்ஷ் பிரான் கே பினா பி பஜா ரஹே ஹே. ஸோ வன்ஷி விருக்ஷ் குடும்ப மரங்கள், பிரான் கே பினா பிரான்னா உயிர்னு அர்த்தம், உயிர் இல்லாமல், பஜா ரஹே ஹே விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, வனமாலிக்கு கராமத் கியா கியா ஹே. வனமாலி அப்படின்னா தோட்டக்காரன் இல்லையா இருக்காங்க இல்லையா, காட்டு தோட்டக்காரங்க இருக்காங்களா, வனமாலினா காட்டுல இருக்கக்கூடிய தோட்டக்காரங்கள், கராமத் அப்படின்னா என்னன்னா அதிசயங்கள், கியா கியா ஹே அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா. வனமாலி யானி பகவான் கி கராமத் அத்புத் ஹே அப்படின்னா அர்த்தம், வனமாலி அப்படின்னா கடவுளோட மந்திரம் வந்து அற்புதமானது, கராமத்னா மந்திரங்கள், அத்புத்னா அற்புதமானது, எது பகவான் கடவுளுடைய மந்திரங்கள் ரொம்ப அற்புதமானது, கடவுள் வந்து அற்புதமானது. उनके अद्भुत माया के कारण कहीं सूरज की किरणें चमकती है और
कहीं रात की तरह छाया है. திரும்ப சொல்றேன். उनके अद्भुत माया के कारण कहीं सूरज की किरणें चमकती हैं और கஹி ராத் கி தர சாயா ஹே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? அதாவது அவரோட மாயத்தால தான் உன்கே அத்புத் மாயா காரன் அவருடைய அற்புதமான மாயத்தால தான் சூரஜ் கே கிரானன் சம்கதேஹே அதாவது வந்து சில இடங்கள் வந்து சூரிய கதிர்கள் வந்து பிரகாசிக்குது. சூரியனோட கதிர்கள் சூரஜ் கி கிரணே அப்படின்னா கதிர்கள், சூரிய கதிர்கள் வந்து சம்கதி அப்படின்னா நடத்தோம்னா பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அண்ட் கஹி ராத் கி தர சாயா ஹே அதாவது நைட்லேயே வந்து நிழல் சூழ்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதாவது சம்டைம்ஸ் வந்து சூரிய கதிர்கள் வந்து ஒளி வீசுதான், நைட்ல வந்து இருள் சூழ்தான். யாரோட மாயையால? இந்த அத்புத் மாயான்னு சொல்லி சொல்றாங்களே, இந்த வனவாளி கடவுள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மாயையால. ஓகே, இப்போ போயம் 4 பார்க்கலாம். போயம் 4 பேஜ் நம்பர் 14 இருக்கு. நம்ம மொத்தமாக 4 போயம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட முடிஞ்சிருச்சு. இந்திர தனுஷ் மே கித்தனே ரங் தேகாயி படுத்தே ஹே. இந்திர தனுஷ் அப்படின்னா வானவில் அர்த்தம். கித்தனே ரங் அப்படின்னா எத்தனை வண்ணங்கள் அர்த்தம். தேகாயி படுத்தே ஹே அப்படின்னா காணப்படுதுன்னு அர்த்தம். ஸோ இந்திர தனுஷ் மே 7 ரங் தேகாயி படுத்தே ஹே. அதாவது இந்திர தனுஷ்ல வானவில்ல 7 ரங் 7 வண்ணங்கள் தேகாயி படுத்தே ஹே காணப்படுது. இந்திர தனுஷ் கைசே பிரகட் ஹோதா ஹே. கைசேனா எப்படி, பிரகட் அப்படின்னா தோன்றும் கேட்டிருக்காங்க. பிரகட் ஹோதா ஹேனா எப்படி தோன்றும், வானவில் எப்படி தோன்றும். इंद्रधनुष दूर तक जमीन को छूते हुए प्रकट होता है. इंद्रधनुष दूर तक தூரம் வரைக்கும், தூரம் தொட்டு வெகு தொலைவில் ஜமீன் கோ சூத்தே ஹுவே பிரகாட் ஹோதா ஹே. அதாவது வந்து அதுனா அப்புறம் தரை தொட்டு தொடங்கும்னு சொல்லி சொல்றாங்க. வெகு தூரத்தில் தரையிலேருந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் इंद्रधनुष में कितने लोगों के छवि है. இந்திரதனுஷ்ல அதாவது வானவில்ல கித்தனை லோகன் எத்தனை உலகங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ள. சோவிஹே அப்படின்னா சவிஹே அப்படின்னா சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது அந்த வானவில்ல எத்தனை உலகங்கள் படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாமா? இந்திரதனுஷ் மே தீனோ லோகோன் கி சவிஹே. தீனோ லோகன்னா 3 உலகங்கள். தீன லோகோன் அப்படின்னா உலகங்கள், 3 உலகங்களுடைய படங்கள் உள்ளது. ஸோ வானவில்ல எத்தனை உலகத்தோட ஃபோட்டோஸ் இருக்கு, இமேஜஸ் இருக்கு. வானவில்ல 3 உலகத்தோடைய இமேஜஸ் இருக்கு. ஓகே.